நம்ம கையில இருக்கக்கூடிய காசோட மதிப்பு எப்ப குறையும்னா, இன்ஃப்ளேஷன் அப்போ. ரூ. 1000க்கு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வாங்கிட்டு இருந்த பொருட்கள இப்ப நம்மளால வாங்க முடியல. இன்னும் கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் இப்ப நமக்கு ரூ. 1000க்கு கிடைக்கிற பொருட்கள் கிடைக்காது. இன்ஃப்ளேஷன் நடந்துட்டே தான் இருக்கும். அதாவது விலைவாசி ஏறிட்டே தான் இருக்கும். சரி, அப்ப எப்படி நம்மளோட ஃபியூச்சர ஃபினான்ஷியலி செக்யூர் பண்றதுன்னா, காச சேமிச்சா மட்டும் பத்தாது. அத நம்ம முதலீடு பண்ணணும். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல முதலீடு பண்றது ரொம்ப நல்ல ஆப்ஷன். ஆனா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்றப்போ 50க்கும் மேற்பட்ட ஏஎம்சிஸ் இருக்கு. 1800க்கும் மேற்பட்ட மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸ் இருக்கு. டெட் ஃபண்ட்ஸ், ஈக்விட்டி ஃபண்ட்ஸ், ஹைபிரிட் ஃபண்ட்ஸ், சொல்யூஷன் ஓரியன்டட் ஃபண்ட்ஸ், இத தாண்டி இடிஎஃப், எஃப்ஓஎஃப், இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் அப்படின்னு நெறைய இருக்கிறதுனால, எங்க இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு கன்ஃப்யூஷன் வரும். நான் இன்வெஸ்ட் பண்ற இடத்துலயே நீங்க இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஏன்னா ஒருத்தவங்களோட இன்கம் என்ன, அசெட் என்ன, லயபிலிட்டீஸ் என்ன, அவங்க லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கு, அவங்களோட கோல்ஸ் என்ன, எதுக்காக இன்வெஸ்ட் பண்றாங்க, இது எல்லாத்தையும் நம்ம அசஸ் பண்ணி தான் ஃபண்ட்ஸ வந்து செலக்ட் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல ஒருத்தவங்க நம்ம கை குடுத்தா நல்லா இருக்கும்ல. இந்த இடத்துல தான் 18 வருஷமா மக்களுக்கு கரெக்ட்டான மியூச்சுவல் ஃபண்ட்ஸ செலக்ட் பண்ணி குடுத்து, அவங்களோட ஃபியூச்சர ஃபினான்ஷியலி செக்யூர் பண்ண இந்த க்ரோ ஸ்மார்ட் பிக்சர்க்குள்ள வராங்க. என்னோட பயோல லிங்க் இருக்கு. கிளிக் பண்ணிட்டு அவங்க குடுத்திருக்கிற ஃபார்ம வந்து ஜென்யூனா ஃபில் பண்ணுங்க. உங்களோட ஃபினான்ஷியல் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. நீங்க எவ்வளோ கடன் வாங்கியிருக்கீங்க? நீங்க எவ்வளோ சேர்த்து வச்சிருக்கீங்க? எவ்வளோ செலவு பண்றீங்க? உங்களோட கோல்ஸ் என்ன? எப்போ உங்களுக்கு இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேருந்து காசு வேணும்? இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுட்டு உங்களுக்கான கரெக்ட்டான ஃபண்ட்ஸ அவங்க வந்து செலக்ட் பண்ணி குடுப்பாங்க. ஸோ நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க, கன்ஃப்யூஸ்டா இருக்கீங்க அப்படின்னா, டோன்ட் மிஸ் திஸ் சான்ஸ். நான் அந்த ஃபார்ம ஃபில் பண்ணிட்டேன். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். ட்ரை பண்ணி பாருங்க.